गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरु विठ्ठलदास महाराज की जय. பிரம்மரிஷியாக இருக்கக்கூடிய கஷ்யபர், அந்த கஷ்யபரோட ஒரு மனைவியாக இருக்கக்கூடிய அசுர மாதாவாக இருக்கக்கூடிய திதி இப்போ அந்த ஹிரண்யாக்ஷன் ஹிரண்ய கஷ்யபுவை வயத்தில் தரிச்சுன்னு இருக்கா. இவளுமே நல்லவ தான், ஏதோ இந்த காமனையினால் பண்ண தப்புனால இப்படி அசத்தான் இந்த குழந்தைகள் இருக்காளே, இவள் பிறந்தா உலகத்தையே கதற பண்ண போகிறானேன்றதுக்காக அவள் என்ன பண்ணுறான்னா தன்னுடைய தப்போ மகிமையினால் மேக்சிமம் தள்ளி போடுறாளாம். அப்படி எவ்வளோ நாள் தள்ளி போட்டான்னு சொல்லும்போது 100 வருஷம் தள்ளி போட்டாலாம். இவன் பிறக்காமல் இருந்தால் பரவாயில்ல, கொஞ்ச நாள் எல்லாரும் நன்னா இருக்கட்டுமேன்னு 100 வருஷம் தள்ளி போடுறாளாம். இவ தள்ளி போட என்ன நடக்கிறதுன்னா உலகம் இருளாயிண்டே இருக்கான். இப்படி இருள் சூழ்ந்தது போல் அப்படியே சூரிய வெளிச்சம் இல்லாமல் இருள் சூழ்ந்து அங்கங்கே காற்று அடிக்கிறது. உலகம் முழுக்க இப்படி ஆறுதான். அந்த கர்ப்பத்துலேருந்து அந்த அசத்து வெளில வரணும்னு அவ்வளோ முயற்சி பண்ணுறான் 2 பேரும். இப்படி இருக்கே, இது என்னது இது? உடனே அங்கே திக்பாலகர்கள், தேவர்கள், மற்றவர்கள் எல்லோரும் இந்த மாதிரி ஏதாவதுனா நேராக பிரம்மதேவன்கிட்ட தான் விண்ணப்பிப்பா போயிட்டு, என்னது இப்படி யாருது, இப்போ தான் உலகம் சிருஷ்டியாக இருக்குது, மேலே எல்லாத்தையும் உலகத்தை விஸ்தாரம் பண்ணணும்னு நீங்கள் சொல்லி அவவா ஆரம்பிச்சிருக்கா, அதுக்குள்ளே மகாபிரளயம் வருவது போல் உலகமே அழிவது போல் இருக்கே, இதுக்கு என்ன காரணம்? இந்த மாதிரி முன்னாடி நாங்கள் பார்த்ததே இல்லையே, திடீர்னு ஏன் இப்படி ஆனது, இதுக்கு என்ன காரணம்னு பிரம்மதேவன்கிட்ட இத்தனை பேரும் கேள்வி கேட்குறார்கள். உடனே பிரம்மதேவன் அவர்களை பார்த்து, கவலைப்படாதீங்கோ, எத்தனையும் உண்டாக்கின பிரபு பகவான் இருக்கார், அவர் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவார் அப்படின்னு அவர்களை சமாதானம் படுத்தி, இதுக்கும் ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு அந்த கதையை ஆரம்பிக்கிறார். என்ன கதைன்னா, எனக்கு முதல்ல நான் 4 குழந்தைகளை பெற்றெடுத்தேன். அவர்கள் யாருன்னா சனகாதிகள். அந்த சனகாதிகள் என்ன பண்ணான்னா, அவர்கள் ஹரிசரணம்னு கிளம்பிட்டா, ஜெகத் சிருஷ்டிலன்னு நாங்கள் ஈடுபாடு பாட மாட்டோம் அப்படின்னு கிளம்பிட்டா. அப்படி கிளம்பினவர்கள் உலகம் முழுக்க சுற்றி பார்க்கணும்னு கிளம்பினா, அப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியாக இந்த வைகுண்டத்தில் பிரபு இருக்காரே, அந்த பிரபுவை பார்க்கணும்னு ஆசையாக கிளம்புறா. மேலே பிரம்மபுத்திராளாக இருக்கக்கூடிய சனகாதிகள் பகவானை பார்க்கணுன்ற ஆசையினால அந்த வைகுண்டத்துக்கு கிளம்பி வரார்கள். இப்பேற்பட்ட உயர்ந்த வைகுண்டம் எப்படி இருக்குன்னு அந்த தேவதைகள்கிட்ட பிரம்மதேவன் வர்ணிக்கிறாராம். என்னன்னா, காமக்ரோத லோபமோக மதம் ஆச்சரியம்னு இதெல்லாம் தானே போட்டு நம்மளை படுத்துறது. இவைகள் எதுவுமே இல்லாத ஆனந்தகரமான வைகுண்டம். எல்லோருக்கும் இங்கே கோவிந்தன், கோபாலன், ஜனார்தனன் இந்த பேர்லாம் எதுவுமே கிடையாது. அங்கே போனால் எல்லாம் பகவானுடைய ரூபம், எல்லாருக்கும் சதுர்புஜம், சங்கம், சக்கர, கத, பத்மம் எல்லாம் உண்டு. எல்லோரும் ஆனந்தகரமாக இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டு வந்துருப்பா. அதுக்கும் மேலே பகவான் அங்கே ஆதிசேஷனில் பள்ளி கொண்டு இருப்பார். உபனிஷத்தெல்லாம் திவ்ய சுந்தரிகளாக மாறி சாமரம் வீசும், வேதங்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணும், பாகவதெல்லாம் பாராயணம் பண்ணுவா, பாகவதெல்லாம் பாட்டு பாடுவா, பஜனை பண்ணுவா. இப்படி இருக்கிற ஆனந்தகரமான வைகுண்டத்தை பார்க்கணும்னு என்னுடைய புத்திரர்கள் இருக்கிற சனகாதிகள் இப்படி வரார்கள். அப்போ அவர்கள் வரும்போது என்னென்ன ஆச்சரியத்தெல்லாம் கண்டா அப்படின்னு பிரம்மதேவன் அழகாக வர்ணிச்சுட்டு வரார். வைகுண்டவாசியாக இருக்கக்கூடிய பிரபுவை தரிசனம் பண்ணணும்னு ஆசையாக வரா. அப்படி வரும்போது 6 அதிசயங்களை பார்க்குறார்களாம். அது எப்படி இருக்குன்னா, உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு பெரிய வனம், அது பெரிய எக்ஸ்டென்ஷன், அதுக்கு நைஸ்ரேயசம் அப்படின்னு பேர். அப்படின்ற ஒரு வனம். பொதுவாக நம்ம பூலோகத்தில் எப்படி அந்தந்த சீசனுக்கு அந்தந்த காய்கள், அந்த பழங்கள் காய்க்கும். இப்போ நம்மளுக்கு நல்ல இந்த வசந்த ருத்துலேருந்து ஆரம்பித்து நம்மளுக்கு மாம்பழம் வரும். அந்தந்த சீசனில் அதாவது பூக்கிறது காய்க்கிறது ஒன்றும். ஆனால் அந்த நைஸ்ரேயசம்ன்ற வனத்தில் 24 மணி நேரமும் 365 நாட்களும் இந்த பூலோகத்தில் எதெல்லாம் காய்க்கிறதோ எல்லாம் காய்ச்சி பூத்து குலுங்கி தொங்குறதான். அப்படி சர்வ மங்களகரமாக இருக்கான். அந்த வனம் தான் முன்னாடி பெரிய எக்ஸ்டென்ஷனாக இருக்குது. அதில் 6 துவாரங்கள் வரிசையாக. அந்த 7வது துவாரத்தை திறந்தால் பின்னாடி அலமோதிர பால் சமுத்திரம் க்ஷீராப்தி, அதில் பிரபு பள்ளி கொண்டு இருக்காராம். இவர்கள் அந்த பிரபுவை பார்க்கணுன்றதுக்காக ஆசையாக வரார்கள். 6 ஆச்சரியத்தை பார்த்துன்னு வரா. அவைகள் என்னென்னு வரிசையாக வர்ணிச்சுன்னு வரா. இப்படி முதல் துவாரத்தை திறந்து உள்ளே பார்த்தா, இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது தான் சொன்னேன்ல, அது ஒரு வனம் மாதிரி இருக்கிற அந்த வனத்துக்கு நடுப்புற ஒரு அழகான ஒரு குளம். அந்த குளம் நம்ம ஊரில் குளம்லாம் எப்படி இருக்கும், அந்த ஓரமாக ஒரு படிக்கட்டு இருக்கும், அதில் குளிச்சுட்டு போயிட்டே இருப்போம். அது எப்படி இருக்குன்னா, அந்த குளமே முழுக்க படிக்கட்டாக இருக்குது. அது சாதாரண படிக்கட்டு எல்லாம் தங்க படிக்கட்டான்.
அதுக்கும் மேலே கீழே போய் பார்த்தா அந்த கீழே இருக்கிற மண்ணா இல்லையா, அதுவும் ஒரு தங்க தாம்பாலம், அதில் மரகத வஜ்ர வைதூரியங்கள்லாம் பதிச்சிருக்கு, ஸ்படிகம் போல ஒரு ஜலம். அந்த ஜலத்தில் தான் பகவத் ஆராதனைக்கெல்லாம் எடுத்துன்னு போவாலாம். அப்படி ஒரு ஜலம். அதை பார்த்த உடனே என்னது இது, இப்படி ஒரு குளத்தை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாதே, இப்படி ஒரு சிருஷ்டியா அப்படின்னு பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டே இருக்கும்போது அதில் ஒரு ஆச்சரியத்தை பார்க்குறான். என்னென்னா, ஜலத்தில் வளரக்கூடியது தாமரை. நீங்கள் தரையில் வச்சுட்டு அதுக்கு சோடசோபச்சாரம் பண்ணினாலும் தாமரை வளராது. அதே மாதிரி தலையில் கொடியாக சஞ்சாரம் பண்ணக்கூடியது மல்லி. அதை நீங்கள் ஜலத்தில் போட்டேன்னா என்ன சோடசோபச்சாரம் பண்ணாலும் வளராது. இங்கே என்ன ஆச்சரியம்னா, அந்த ஜலத்துக்குள்ளேந்து ஒரு கொடி வருதான், அந்த கொடியில் அந்த மல்லிகைப்பூ பூத்து குலுங்கி இப்படி அவர்களை கூப்பிடுறதான் பார்க்குறதான் என்ன பெரியன்றது போல. ஜலத்துக்குள்ளேந்து மல்லி வரதே ஆச்சரியம் அப்படின்னு அதை ஆச்சரியமாக பார்த்துட்டு இது பகவத் சிருஷ்டி அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டே இருக்கும்போது அந்த வாசனை அவ்வளோ ஆனந்தகரமாக இருக்குது. இப்படி இந்த மல்லியை பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டே உள்ள நுழைகிறார்கள். இரண்டாவது கதவானது திறக்கிறது. இந்த இரண்டாவது கதை திறந்து உள்ளே போனால் அங்கே ஒரு பரமாச்சரியத்தை பார்க்குறான். என்னென்னா, இப்படி இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்கும்போது வலது பக்கம் அதான் அந்த நைசேசம்ன்ற வனம் வந்துட்டே இருக்குது. அதுக்கு நடுப்புற ஒரு மண்டபமாக அப்படியே தங்கத்தினாலே ஜுவலிக்கிறதா ஒரு மண்டபம். அந்த மண்டபத்துக்குள்ளே பார்த்தா ஒரு சிம்ஹாசனம், அதில் நல்ல இந்த மெத்தெல்லாம் போட்டு அதில் தங்கத்தினால அந்த வஜ்ர வைதூரியனால் பதிச்சு அப்படி ஜுவலிக்கிற மாதிரி, லைட்டே தேவையில்லை, இந்த வஜ்ரத்தினாலேயே ஜுவலிக்கக்கூடிய ஒரு மண்டபம். அப்படி ஒரு மண்டபம் அது யாருக்குன்னா, மேலே பகவான் அங்கே உட்காந்து பாரான், அதுக்காக உள்ள மண்டபமா. இந்த மாதிரி பகவான் உட்காந்துக்கிறான்னா என்ன பண்ணுவான், அந்த சேவகர்கள்லாம் அங்கே பகவான் வரத்துக்கு முன்னாடி சுத்தம் பண்ணணுமோன்னோ. இங்கே என்ன ஆச்சரியத்தை பார்க்குறான்னா, சாக்ஷாத் மகாலட்சுமி இருக்காலாம் அங்கே. என்னென்னா, மேலே பகவான் உட்கார போகிறான்னு தெரிஞ்சுட்ட உடனே அந்த சேவகர்கள் பாகவதால் எல்லாரையும் ஒதுக்கிட்டு தன் கையில் இருக்கிற பத்மம், அந்த தாமரை பூவாலேயே அந்த மண்டபத்தை முழுக்க சுத்தம் பண்ணி வைக்கிறாளாம். பிரபு கூட உட்காந்துக்கணும், பிரபு உட்காருவாரே, அவர் கூட நாமளும் உட்காந்துட்டு ஆனந்தமாக பிரபு கூட பேசணுன்றதுக்காக பகவான் உட்கார போகிறான்றதுனால மகாலட்சுமியே தன் கரத்தினால அந்த தாமரை பூவினால் சுத்தம் பண்ணுறா. அப்படி ஒரு ஆச்சரியத்தை ரெண்டாவது துவாரத்தை திறந்து பார்க்குறார்கள். அதை பார்த்துட்டே போகும்போது அடுத்து மூணாவது துவாரத்தை திறக்கிறார்கள். இந்த மூணாவது துவாரத்தை திறந்து பார்த்தா அங்கே ஒரே பாகவதாலாம் அற்புதமாக கானம் பண்ணிட்டுருக்கா. இப்படி அற்புதமாக கானம் பண்ணிட்டுருக்கிற பாகவதாவில் பார்க்குறா. அவர்கள் அப்படியே மெய் மறந்து பகவானை தியானம் பண்ணிட்டு கண்லேன் தாரதாரியாக கண்ணீர் விட்டுண்டு எப்படி ஒரு உத்தம பக்தன் நேத்ரே ஜலம் காத்திர ருகேஷு ஹர்ஷான்னு எப்படி ஒரு உத்தம பக்தன் பஜனை பண்ணுமா அப்படி பண்ணிட்டு இருக்கார்கள் அவர்கள். இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இவர்களை மனசு கெடுக்கணுன்றதுக்காக அங்கேருந்து சில அப்சரஸ் ஸ்திரீகள் ஒழுங்காக வஸ்திரத்தை போட்டுக்காம அப்படி அவர்கள் முன்னாடி அவள் சித்தத்தை கெடுக்கணுன்றதுக்காக இப்படி சுற்றி சுற்றி வராளாம். சுற்றி சுற்றி வந்தாலும் அது வைகுண்ட லோகம். இந்த லோகமாக இருந்தால் மேபி இந்த காமனையானது உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வைகுண்ட லோகமாக இருக்கிறதுனால அவர்களே பாகவதர்கள் விரக்தர்கள். வைகுண்ட லோகமாக இருக்கிறதுனால அந்த சுற்றி சுற்றி வர அப்சரசர்களை ஹேளனமாக பார்த்து அந்த பிரபுவனுடைய பஜனையில் வர ஆனந்தத்துக்கு முன்னாடி இதெல்லாம் என்ன விஷயம் அப்படின்னு துச்சமாக அவர்களை பார்த்த உடனே அந்த அப்சரச ஸ்திரீகள்லாம் தலையை குனிஞ்சிக்கிறாளாம். இப்படி ஒரு ஆச்சரியத்தை அந்த மூணாவது துவாரத்தில் பார்த்துட்டே இந்த நாலாவது துவாரமாக இருக்கக்கூடிய நாலாவது கதவை திறந்துட்டு உள்ளே வரார்கள். இந்த நாலாவது துவாரத்துக்கு உள்ளே பார்த்தா அங்கே ஒரே ஏற்கனவே ஒரு வனம். அந்த வனத்தில் பார்த்தா நிறையா புஷ்பங்கள்லாம் பூத்து குலுங்கிறது. அந்த புஷ்பங்கள்லாம் பார்த்தா நம்ம ஊரில் பார்க்கவே முடியாது அப்படி ஒரு புஷ்பத்தை. அப்படி ஒரு புஷ்பம், அந்த வாசனை கம்முன்னு ஆனந்தகரமாக இப்படி இருக்குது. அந்த புஷ்பத்தில் இருக்கிற தேன் குடிக்கணுன்றதுக்காக அந்த வண்டுகள்லாம் சுற்றி சுற்றி வருதான். வண்டுகள்லாம் சுற்றி சுற்றி அந்த தேன் குடிக்க வரும்போது பொதுவாக வண்டுகள்லாம் என்ன பண்ணும், ரீங்காரம் தானே பண்ணும், ரீன்னு சொல்லினே தானே சுத்தம். ஆனால் அந்த வண்டுகள்லாம் என்ன பண்ணுறதுன்னா, இப்பேற்பட்ட வைகுண்டத்துக்கு வந்திருக்கோம், இங்கே நம்மளுடைய பழைய வாசனையால் இந்த ரீன்னு சொல்லிண்டா பண்ணுறது, இங்கேயும் பகவன் நாமந்தான் சொல்லணுன்றதுக்காக இந்த ரீன்னு சுத்தாமல் எல்லாம் ஹரிஹரி ஹரிஹரி ஹரிஹரின்னு சொல்லிண்டே பகவன் நாமம் சொல்லிண்டே இந்த திவ்யாம பிரதட்சணம் பண்ணுவாளே பாகவதாலாம், அந்த தீபத்தை வச்சு நடுப்புற பகவன் நாமம் சொல்லிட்டு எப்படி பிரதட்சணம் பண்ணுவாளோ அந்த மாதிரி அந்த பூவை வச்சு இந்த தேன் குடிக்கிறதுக்காக பகவன் நாமம் சொல்லிண்டே ஹரி ஹரி ஹரின்னு சொல்லிண்டே அந்த வண்டுகள்லாம் சுத்துறது அப்படின்ற ஒரு ஆச்சரியத்தை இந்த நாலாவது துவாரத்தை பார்த்துட்டே வரார்கள். இப்படி அஞ்சாவது கதவு திறக்கிறது.
இந்த 5வது கதை திறந்தா அங்கே ஒரு ஆச்சரியம் என்னன்னா, நிறையா பக்தர்கள் பார்த்தா அங்கே இருக்கிற பாகவதர்கள் சேவகர்கள் எல்லாரும் பகவான் மாதிரி இருக்கா. பகவான் மாதிரியே சதுர்புஜத்தோடு இப்படியே இருக்கா. அவெல்லாம் என்ன பண்ணுறான்னா, இப்படியே நிறைய புஷ்பங்கள் இருக்கே, அத்தனை புஷ்பத்தையும் எடுத்துன்னு போய் அப்படியே விசர்ஜனம் பண்ணுறதுக்காக எடுத்துன்னு போகிறாளாம். இதெல்லாம் எந்த புஷ்பம், இங்கேருந்து பூத்த புஷ்பமா, இல்லை இங்கே இந்த நைஸ்ரேயசம்னு வனம்னு சொன்னேன், இப்படி ஒரு பூக்கள்லாம் இருக்கே, இங்கேருந்து எடுத்ததான்னு பார்த்தா அங்கேருந்து எடுத்தது கிடையாதான். இது என்னன்னா, பூலோகத்தில் நாம் பகவானுடைய திருவடியில் என்ன பூ போடுறோமோ அத்தனையும் வைகுண்டத்தில் இருக்கிற பிரபுவனுடைய சரணாரந்தத்துக்கு போயிடுறதான் அப்படின்னு தான் குருநாதர் சொல்லுவார். இந்த இடத்த சொல்லும்போது இப்படி அவருடைய திருவடிக்கு போயிடுமா. இப்போது சாதாரணமாக ஒருத்தர் ஒரு 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 10 கிலோ பூ வாங்கிட்டு அதை நம்ம தூக்கி போடுறதுக்கே கஷ்டமாக இருக்குது. உலகத்தில் எத்தனை கோடி ஜனங்கள் பூ போட்டானா அத்தனையும் அவருடைய திருவடிக்கு போகிறதுன்னா அது ஒரு பெரிய ஒரு யந்திரம் மாதிரி வச்சு, அங்கே பார்த்தா அங்கே நம்ம ஊரில் இல்லாத யந்திரங்கள்லாம் வச்சு அதை எப்படிலாம் எடுக்கலாமோ இப்படி எடுத்துன்னு இந்த பாகவதெல்லாம் போயிட்டே இருக்கலாம். அப்படி அதை விசர்ஜனம் பண்ணுறதுக்காக எடுத்துன்னு போகும்போது என்ன ஆச்சரியன்னா, அந்த துளசி இருக்கே, அந்த துளசியை மாத்திரம் பிரபு விடவே மாட்டேங்கிறாராம், எடுத்து வச்சுக்கிறாராம் துளசியை மாத்திரம். ஏன்னா அந்த துளசி மேலே பகவானுக்கு அப்படி ஒரு ஆசை. கோவிந்தனுடைய திருவடியில் துளசிக்கு ஆசைன்னு சொல்லாமல் கோவிந்தனுக்கு துளசி மேலே ஆசை அப்படின்னு தான் கோபிகைகள் சொல்கிறா ராசபஞ்சாத்தியாயில். அந்த மாதிரி கோவிந்த சரணப்பிரியே, கோவிந்தனுடைய திருவடிக்கு துளசி மேலே ஆசையாம். அப்படி பகவான் துளசியை எடுத்து வச்சுக்கும் போது இதை நம்ம ஊர் இருந்தால் என்ன சொல்லுவா, அப்படி என்ன பண்ணிட்டா, இந்த பகவான் இருக்காரே ஓரவஞ்சனை, நாமளும் தானே வரோம், நம்மளை விட்டுட்டு பாரு இந்த துளசியை மாத்திரம் எடுத்து வச்சுக்கிறோம் அப்படின்னு பூலோகத்தில் சாதாரணமாக இருக்கிறவா பேசுவா. இந்த வைகுண்டமாக இருக்கிறதுனால இந்த காமக்ரோதங்களே கிடையாதுங்க. அதனால் மற்ற பூக்கள்லாம் என்ன சொல்கிறதுன்னா, இந்த துளசி அம்மா என்ன பாக்கியம் பண்ணான்னு தெரியல, அது தெரிஞ்சால் நாமளும் பண்ணுவோம், நாமளும் பண்ணினான்னா பகவான் நம்மளும் எடுத்து வச்சுப்பாரு. அந்த துளசி பண்ண பாக்கியத்தை எல்லோரும் சந்தோஷப்படுறதா அந்த பூக்கள்லாம். எஸ்மின் தபஸ் சுமனசோ பகுமானயந்தி அப்படின்னு இந்த ஒரு ஆச்சரியத்தை பார்த்துட்டே அடுத்தது இந்த 5வது கதவை திறந்து 6வது கதவுக்குள்ளே போகிறார்கள். இந்த 6வது கதவை திறந்தா அங்கே ஒரு ஆச்சரியத்தை பார்க்குறோம். என்ன ஆச்சரியம்னா, முதல்ல சொன்னனே ஒரு குளம், அதே மாதிரியே ஒரு குளம், இது அதை விட பெருசாக இருக்குது. அது என்ன, அதில் என்ன ஆச்சரியத்தை பார்த்தார்கள்னா, அதில் மகாலட்சுமி இருக்காலாம். மகாலட்சுமி தான் தனியாக வராமல் தன் கூட இருக்கிற அந்த சேவகர்கள் எல்லாரையும் அழிச்சுட்டு மகாலட்சுமி அங்கே அந்த குளத்துக்கு வரா. எதுக்கு வந்தான்னா, அங்கேருந்து ஜலம் எடுத்துன்னு போய் பகவானுடைய பாதாரவிந்தத்தை இப்படி தினமும் அதை தொடச்சி அலம்புறது, பகவானுடைய பாதாரவிந்தத்துக்கு சமர்ப்பணம் பண்ணுறதுக்காக ஜலம் எடுத்துன்னு போகிறதுக்காக வருவாளாம். அப்படி எடுக்கிறதுக்காக அந்த ஜலம் முள்ளுறதுக்காக வரா. கையில் ஒரு தங்க குடம், அப்படியே ஸ்படிகம் மாதிரி இருக்காலாம் மகாலட்சுமி சகல கலையோட. அப்படி இருக்கும்போது தன்னுடைய முகத்தை அந்த ஸ்படிகமாக இருக்கக்கூடிய அந்த ஜலத்தில் பார்க்குறாளாம். அப்படி பார்க்கும்போது என்ன ஆச்சரியம்னா, இந்த கண்ணாடியில் எப்படி தான் பார்த்தா தெரியுமோ அந்த மாதிரி அந்த ஜலத்தில் தன் முகம் தெரியறதான். அதை பார்த்த உடனே மகாலட்சுமியே ஒரு நிமிஷம் சொக்கி போயிட்டாலாம். என்ன ஒரு அழகு, நாம் இவ்வளோ அழகாக இருக்கமே, நாம் இவ்வளோ அழகாக இருக்கோம். உடனே தோணும், நம்ம இவ்வளோ அழகாக இருக்கிறதுனால தான் பகவான் நம்மளை சுற்றி மகாலட்சுமி மகாலட்சுமின்னு வரார் அப்படின்னு சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு தோணும். ஆனால் இங்கே மகாலட்சுமி என்ன நினைக்கிறான்னா, நம்ம இவ்வளோ அழகாக இருக்கமே, அதுக்கு காரணம் என்ன தெரியுமோ, அன்றைக்கி பகவான் ஆசையாக கூப்பிட்டு நம்மளுக்கு முத்தமிட்டாரோலும், அதனால தான் நாம் இவ்வளோ அழகாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜலத்தை எடுத்துன்னு உள்ளே போகிறது போல் இப்படி ஒரு ஆச்சரியத்தை ஆனந்தகரமாக பார்த்துண்டு அந்த 6வது கதையும் திறந்துண்டு உள்ளே வரார்கள். இத்தனை ஆச்சரியத்தையும் பார்த்து அவர்களுக்கு இன்னும் கியூரியாசிட்டி ஜாஸ்தியாக எடுத்து, இதே எப்படி இருக்கே, நம்ம பிரபு எப்படி இருப்பார், எப்படி ஆனந்தகரமாக இருப்பார், அவரை பார்த்து சந்தோஷத்தை அடைய வேண்டாமோ அப்படின்னு இப்படி ஆனந்தமாக அந்த 6வது கதவையும் திறந்துண்டு இந்த 7வது துவாரத்தையும் தாண்டி இருக்கிற பிரபுவை பார்க்கணும்னு இப்படி உள்ளே வரார்கள். அப்படி பார்க்கும்போது அந்த 7வது துவாரத்துக்கு முன்னாடி பார்த்தா சதுர்புஜத்தோட கதையை கையில் வச்சுட்டு ஜெய விஜயர்கள் நிற்கிறார்கள். இப்படி நின்றுட்டே இருக்கா. அவள் இப்படி வைகுண்டமாக இருக்குது, எல்லாரும் சிரிச்சுன்னு தானே இருக்கான். இந்த 2 பேரும் எள்ளும் வெடிச்சுன்னு இப்படி முகத்தை பார்த்தோன்னு கோபமாக பார்த்துட்டு இருக்கானா அந்த 4 பேரையும். அவர்களை பார்த்த உடனே இங்கே இப்படி இருக்கான் இவன் அப்படின்ற மாதிரி சனகாதிகளுக்கு தோன்றதான். சரி, போனால் போகிறது பரவாயில்ல, அவன் சுபாவம் எப்படி இருக்கான்னு நாம் என்ன பண்ண முடியும் அப்படின்றதுக்காக அதையும் தாண்டி பகவானை பார்க்கணுன்றதுக்காக இப்படி முன்னாடி வரும்போது அந்த ஜெய்விஜயர்கள் என்ன பண்ணான்னா, ஒரு பெரிய தடி வச்சுட்டுருக்காலாம், அதை வச்சு நீட்டி நீங்கள் உள்ளே போகக்கூடாதுன்னு தடுத்துட்டார்களாம். இப்படி இந்த தடியை நீட்டின உடனே கோபமே வராத அந்த சனகாதிகளுக்கு கோபம் வந்துருதான்.
கோபம் வந்த உடனே மேலே அந்த ஜெயவிஜயர்களை பார்த்து ஈஷத்து காமானுஜேனா. ஏன்னா அந்த கோபத்துக்கு காமானுஜன்னு பேர். தனியாக கோபம் எங்கேயுமே வராது. எல்லாம் வேடிக்கையாக சொல்லும்போது கோவப்படாத கோவப்படாத கோவப்படாதன்னு சொன்னால் கோவப்படாதன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஆசைப்படாத ஆசைப்படாத ஆசைப்படாதன்னு சொல்கிறது தான் சரி. ஏன்னா ஆசைப்பட்டு அது நிறைவேறனா தான் கோபமாக மாறும். கார்த்தால எழுந்து நல்ல டிகாஷன் போட்டு நல்ல ஒரு பாலை வச்சு சூப்பர் காஃபி குடிக்கணும்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தா அதை எடுத்து அந்த பேக்கெட் பாலை பிரித்தா அதை காய்ச்சும் போது திரிஞ்சு போயிடுத்துனா கோபம் வரும். நீங்கள் எதை வேணாலும் எடுத்து பாருங்க, இப்படி தானே எல்லாமே இருக்குது. அதனால் இதுக்கு கோபம் தனியாக என்றைக்குமே வராது. அதுக்கு காமானுஜன்னு பேர். அதனால் யாரையும் பார்த்து கோபப்படாதுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஆசைப்படாத ஆசைப்படாதுன்னு சொன்னாலே கோபம் தானாக வராது. அதனால் இங்கே காமானுஜேனா இவாடுகளுக்கு என்னென்னா பகவானை பார்க்கணுன்ற ஆசை, அதை தடுத்த உடனே கோபம் வந்துருதான். அதனால மேலே அந்த ஜெயவிஜயர்களை பார்த்து பேசுகிறார்களாம் இந்த சனகாதிகள். இந்த வைகுண்டமானது பரம பவித்திரமானது. மற்ற ஜந்துக்கள் கூட இங்கே வந்து காமக்ரோதத்தை விட்டுட்டு இப்படி இருப்பது போல இந்த காட்சியெல்லாம் பார்த்துட்டு நீ வந்து இங்கே விஷ்ணு பார்ஷதனாக இருந்து இந்த காமக்ரோத லோபம் சொல்லக்கூடிய இந்த ரஜோகுணத்தை வச்சுட்டு எங்களை உள்ளே போகக்கூடாதுன்னு நீ எப்படி தடுக்கலாம்? எங்களை மாலி உள்ள பாகவதாளுக்கு தரிசனம் கொடுக்கறதுக்காக தானே பிரபு அங்கே படுத்துன்னு இருக்க. அப்பேற்பட்ட நீ எங்களை ஏன் தடுத்த? அதனால நீ தடுத்ததுனால இந்த காம குரோத லோபங்கள் இவைகள்லாம் எந்த ஒரு யோனி எந்த ஒரு ஜென்மா ஜாஸ்தியாக இருக்குமோ அப்பேற்பட்ட அசுர ஜென்மாவில் நீங்கள் புடக்கக்கூடாது அப்படின்றது போல ஒரு சாபத்தை கொடுத்தார்கள். இப்படி சபித்த உடனே ஜெயவிஜயன் நடுங்கிட்டா. ஏன்னா இவர் பிராமண சாபம் இதை வாங்கிட்டு லோகத்துக்கு போனால் இப்படி வந்து ஐயோ சாபம் கொடுத்துட்டேலே சாப விமோச்சனம்லாம் பேசலையாம். மேலே என்ன சொல்கிறான்னா, இப்போ அசுர யோனியில் பிறந்துட்டேன்னா இந்த மோகம்னு ஒன்று வந்துடும். இவர்கள் மோகத்துக்கு எவ்வளோ பயப்படுறா. மோகம்னா ஒரு மாய. மோகம்னா என்னென்னா தான் இருந்தால் தான் எல்லாம் நடக்கும். இது வந்து இப்போது லௌகீகமாக இருக்கிற விஷயம்தான் சத்தியம், பகவான் வந்து சத்தியம் கிடையாது அப்படின்னு ஒரு எண்ணத்தை உள்ளுக்குள்ளே அது கொடுக்கக்கூடியது தான் மோகம். அதில் ஒன்றி போய் அதுக்காக வேணுங்கிற தப்புகளை பண்ணிட்டு இதுக்காக இப்படியே வாழ்ந்துட்டுருக்கோம் பார்த்தேலா, இது பண்ணக்கூடியதான் மோகம். இவர்கள் பிரார்த்தனை பண்ணும்போது என்ன பண்ணுறான்னா, இந்த மோகம் இல்லாமல் நாங்கள் இருக்கணும்னு இதை நீங்கள் அனுகிரகம் பண்ணுங்கன்றாலாம். நான் பகவானை உடனே வந்து பார்த்துடணும்லாம் கேட்கலையா. நான் அசுரயோனியில் பிறந்தாலும் இந்த மோகம் என்னை எதுவும் பண்ணக்கூடாது, பிரம்மாஸ்திரம் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு கேட்கறது போல் கேட்குறாளாம். ஏன்னா அந்த மோகம்னு வந்துட்டுன்னா நான் திரும்ப இங்கே வரவே மாட்டேன். எப்பேற்பட்ட எனக்கு உயர்ந்த எனக்கு பகவான் ஒரு நிலையை கொடுத்து இங்கே நிற்க வச்சிருக்கார். அதனால் இந்த மோகத்தை இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் கொடுத்தது சரிதான், நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், நீங்கள் சபிச்சது சரிதான் அப்படின்றது போல அந்த சனகாதிகளை பார்த்து பிரார்த்தனை பண்ணுறார்கள் ஜெயவிஜயர்கள். இப்படி இங்கே இந்த விஷயம்லாம் நடந்துட்டுருக்கு. உடனே பகவானே அங்கேருந்து உள்ளேருந்து கிளம்பி வராராம். அப்படி வரும்போது மகாலட்சுமியோடு சேர்ந்துட்டு கருடனை பின்னாடி வச்சுண்டு அந்த கருடன் மேலே சாஞ்சுண்டு அவர் மேலே ஒரு கையை வச்சுண்டு ஒரு கையில் தாமரைப்பூ வச்சுன்னு இப்படி சொல்லிட்டே அவர்களுக்கு தரிசனம் கொடுக்கணுன்றதுக்காக ஒய்யாரமாக இப்படி நடந்து வராரு. அப்படி வந்த பகவானை பார்த்து சனகாதிகள் பரம சந்தோஷப்பட்டு நமஸ்காரம் பண்ணி இப்படி கையை கூப்பின்னு நிற்கிறார்கள். அந்த வைகுண்ட ரூபத்தில் இருக்கிற பிரபுவை பார்த்து சந்தோஷப்படுறாளாம். பகவானுடைய கிரீடம், விஸ்தாரமான பாலம், அதில் கஸ்தூரி திலகம், நீண்ட கண்கள், நல்ல நீண்டு இருக்கிற நாசம், மந்தஹாசம், அழகான கண்டம், விஸ்தாரமான வக்ஷஸ்தலம், விஸ்தாரமான மார்பு, அப்புறம் பீதாம்பரம், பகவானுடைய திருவடி, சங்கம், சக்கர, கத, பத்மம், மகாலட்சுமியோட கருடாருடனாக இப்படி காட்சி கொடுத்ததை பார்த்து பரம சந்தோஷப்படுறார்கள். அதில் ஒரு அழகான ஒரு ஸ்லோகம் இது பாராயணம் பண்ணும்போது சொல்லியிருக்கேன். தஸ்யாரவிந்த நயனஸ்ய பதாரவிந்தன்னு வரும். என்னென்னா அப்படி பகவான் வரும்போது அந்த துளசி மேலே பகவானுக்கு ஆசைன்னு சொன்னல, அந்த துளசியோடு சேர்ந்து நடந்து வராராம். துளசி இந்த சரணாரவிந்தத்தில் இருக்கான். அப்படி அந்த சரணாரவிந்தத்தில் இருக்கிற அந்த துளசியோடைய வாசனை இப்படி கிளம்பி அந்த அக்ஷர பிரம்மனிஷ்டரார்களாக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு இப்படி மகான்களாக இருக்கக்கூடிய எதிலையுமே ஆசை இல்லாத அவர்களுடைய மூக்குக்குள்ளே போய் இப்படி தொலைக்கிறதான் ஒரு செகண்ட் அதில் சொக்கி போயிட்டார்களாம் சனகாதிகள் கூட. அப்பேற்பட்ட அந்த துளசியோடைய மகிமையை ஒரு ஸ்லோகத்தில் சொல்லி இப்பேற்பட்ட பிரபு அவர்களுக்கு காட்சி கொடுத்து பிரசன்னமாக நிற்கிறார் வந்து. மேலே அந்த பகவானை பார்த்து சனகாதிகள் சொல்கிறாளாம், எங்கள் பிதாமகாலாக இருக்கக்கூடிய பிரம்மதேவர் உங்களை பற்றி எங்கள்கிட்ட நிறையா வர்ணிச்சுக்கார். அப்போ வர்ணித்த போது நான் வந்து காது வழியாக அவருடைய கதாமிருத்த பானத்தை கேட்டு என் மனசில் வந்து உங்களை நான் வந்து இப்படி தான் இருப்பேன்னு நினச்சிட்டே இருந்தேன். அப்பேற்பட்ட உங்களை நான் ரொம்ப நாளாக பார்க்கணும்னு ஆசையோடு கிளம்பி வந்தேன். இப்போ அப்பேற்பட்ட உங்களை தரிசனம் பண்ணிட்டேன், பரமபாகியம் எனக்கு அப்படின்னு சனகாதிகள் பகவானை பார்த்து சொல்கிறார். பிரபோ,
உங்களுடைய நாமத்தையும் உங்களுடைய குணத்தையும் இப்படி பானம் பண்ணிட்டு இருக்கிற பாகவதர்கள் கிட்ட போய் சொர்க்கலோகத்தை காமிச்சா அவர்களே வேண்டான்றா, இல்லை வைகுண்டத்தை காமிச்சா வைகுண்டமே வேண்டாம், இந்த பகவத் அனுபவமே போதும் அப்படின்னு பாகவதாலே சொல்கிறார்கள். அப்பேற்பட்ட உங்களை பார்க்கணும்னு ஆசையாக கிளம்பி வந்தேன். இப்போ உங்களை நன்னா தரிசனம் பண்ணிட்டேன். எனக்கு அப்பேற்பட்ட தரிசன பாக்கியம் கிடைச்சது. ஆனாலும் இதுக்கு நடுப்புற என்ன எடுத்துன்னா, இங்கே வந்த நாங்கள் கோபத்துடன் உங்ககிட்ட சேவை செஞ்சுட்டு இருக்கிற இந்த விஷ்ணு பார்ஷதர்களை நாங்கள் சபிச்சிட்டோம் எங்களுக்கே தெரியாமல். அதனால உங்ககிட்ட வேலை செய்கிறாலோன்னு அப்போ அவர்களை சபிச்சது நாங்கள் பண்ண தப்புன்றது போல சொல்கிறாளாம். அதனால நீங்கள் எனக்கு நரக்கத்துக்கு அமிச்சாலும் பரவாயில்ல, நாங்களுக்கு சித்தமாக இருக்கோம். ஏன்னா இப்பேற்பட்ட தரிசனம் பாக்கியம், இந்த தரிசனத்துக்காக நான் நரகத்தில் போய் கூட வாழறதுக்கு சித்தமாக இருக்கேன். ஆனால் நாங்கள் தப்பு பண்ணிட்டோம். உங்களை பார்க்க வரும்போது உங்ககிட்ட சேவை செஞ்சுருக்கிற உங்கள் பார்ஷதர்களை திட்டிட்டோம், எங்களை மன்னிக்கணும்ன்றது போல பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறார்கள். அதோட இந்த 5வது அத்தியாயமானது பூர்த்தியாகிறது. மேலே எல்லோரும் கலந்து பாராயணம் பண்ணுவோம். अथ 15. मैत्रेय उवाच प्राजापत्यं तु तत्तेजः परतेजोहनं दितिः दधार वर्षाणि शतं शङ्कमाना सुरार्दनात् लोके तेन हता लोके लोकपालाः तौजसः न्यवेदयन् विश्वसृजे ध्वान्तव्यतिकरं दिशां देवाऊचुः तमयेतद्विभो वेत्थ संविघ्नायद्वयं भृशं न ह्यव्यक्तं भगवतः कालेनास्पृष्टवर्त्मनः देवदेव जगद्धातः लोकनाथ शिखामणे परेषाम् अपरेषां त्वं भूतानामसि भाववित् नमो विज्ञानवीर्याय माययेदमुपेयुषे गृहीत गुणभेदाय नमस्ते अव्यक्तयोनये ये त्वानन्येन भावेन भावयन्ति आत्मभावनम् आत्मनि प्रोतभुवनं परं सदसदात्मकं तेषां सुपक्कयोगानां जितश्वासेन्द्रियात्मनां लब्धयुष्मत्प्रसादानां न कुतश्चित् पराभवः यस्य वाचा प्रजाः सर्वाः गावः तन्त्येव यन्त्रिताः हरन्ति बलिमायत्ताः तस्मै मुख्याय ते नमः सत्वं विधत्स्व शम्भूमन् तमसा लुप्तकर्मणाम् अदभ्रदयया दृष्ट्या आपन्नान् अर्हसीक्षितुम् एष देवदितेर्गर्भः ओजः काश्यपमर्पितम् दिशः तिमिरयन् सर्वाः वर्धते अग्निरिवैधसी मैत्रेय उवाच सप्रहस्य महाबाहो भगवान् शब्दगोचरः प्रत्याचष्ट आत्मभूर्देवान् प्रीणन् रुचिरया गिरा ब्रह्मोवाच
मानसा मे सुतायुष्मद् पूर्वजाः सनकादयः चेरुः विहाय सालोकान् लोकेषु विगतस्पृहाः तयेकदा भगवतः वैकुण्ठस्य अमलात्मनः ययुर्वैकुण्ठनिलयं सर्वलोकनमस्कृतं वसन्ति यत्र पुरुषाः सर्वे वैकुण्ठमूर्तयः ये अनिमित्तनिमित्तेन धर्मेण आराधयन् हरिं यत्र चाद्यः पुमानास्ते भगवान् शब्दगोचरः सत्वं विष्टभ्य विरजं स्वानां नो मृडयन् वृषः यत्र नैश्रेयसं नाम वनं कामदुघैः द्रुमैः सर्वर्तुश्रीभिः बिभ्राजत् कैवल्यमिव मूर्तिमत् वैमानिकाः सललनाः चरितानि यत्र गायन्ति लोकशमलक्षपनानि भर्तुः अन्तर्जले अनुविकसन्मधु माधवीनां गन्धेन खण्डितधियोऽपि अनिलं क्षिपन्तः पारावतान्यभृत सारसचक्रवाक दात्यूहहंसशुकतित्तिरि बर्हिणां यः कोलाहलो विरमते अचिरमात्रमुच्चैः भृङ्गाधिपे हरिकथामिव गायमाने मन्दारकुन्द कुरबोत्पलचम्पकार्न पुन्नागनागबकुलाम्बुज पारिजाताः गन्धेर्चिते तुलसिकाभरणेन तस्याः यस्मिंस्तपः सुमनसो बहुमानयन्ति यत्सङ्कुलं हरिपदान् अतिमात्रदृष्टैः वैदूर्यमारकत हेममयैर्विमानैः येषां बृहत् कटितटाः स्मितशोभिमुख्यः कृष्णात्मनां नरजः आदधुः उत्स्मयाद्यैः श्रीरूपिणी क्वणयति चरणारविन्दं लीलाम्बुजेन हरिसद्मनि मुक्तदोषाः संलक्ष्यते स्फटिककुड्य उपेतहेम्णी सम्मार्जतीव यदनुग्रहणेऽन्ययत्नः वापीषु विद्रुमतटासु अमलामृताप्सु प्रेष्यान्विता निजवने तुलसीभिरीशम् अभ्यर्च्यति स्वलकमुन्न समीक्ष्य वक्त्रम् उच्छेषितं भगवतेत्यमताङ्ग यच्छ्रीः यन्नौ व्रजन्ति अगभिदो रचनानुवादात् शृण्वन्ति येऽन्यविषयाः
कुकथामतिघ्नीः यास्तु श्रुताः हतभगैः नृभिरात्तसारान् तांस्तान् क्षिपन्ति अशरणेषु तमस्सु हन्त येभ्यर्थितामपि च नो नृगतिं प्रपन्नाः ज्ञानं च तत्त्वविषयं सह धर्मयत्र नाराधनं भगवतः वितरन्त्यमुष्य सम्मोहिता विततया बतमाययाति यच्चौरजन्ति अनिमिषां ऋषभानुवृत्त्या दूरेयमाह्युपरिणः स्पृहणीयशीलाः भर्तुर्मिथः सुयशसः कथनानुराग वैक्लव्यबाष्पकलया पुलकीकृताङ्गाः तद्विश्वगुर्वधिकृतं भुवनैकवन्द्यं दिव्यं विचित्रविबुधाग्र्य विमानशोचिः आपुः परां मुदमपूर्वमुपेत्य योग मायाबलेन मुनयः तदथो विकुण्ठम् तस्मिन्नतीत्य मुनयः षडसज्जमानाः कक्षाः समानवयसावथ सप्तमायां देवौ अचक्षत गृहीतगदौ परार्ध्य केयूरकुण्डलकिरीट विटङ्कवेषौ मत्तद्विरेफवनमालिकया निवीतौ विन्यस्तयासित चतुष्टयबाहुमध्ये वक्त्रं भुवा कुटिलया स्फुट निर्गमाभ्यां रक्ते क्षणेन च मनाग्रभसं दधानो द्वार्येतयोः निविविशुः मिषतोरपृष्ट्वा पूर्वा यथा पुरट वज्रकपाटिकायाः सर्वत्र ते अभिशमया मुनयस्वदृष्ट्या ये सञ्चरन्ति अभिहता विगताभिशङ्काः तान् वीक्ष्य वातरशनान् चतुरः कुमारान् वृद्धान् दशार्धवयसः विदितात्मतत्त्वान् वेत्रेण चास्खलयताम् अतदर्हणां स्तौ तेजो विहस्य भगवत्प्रतिकूलशीलौ ताभ्यां मिषत् स्वनिमिषेषु निषिध्यमानाः स्वर्हत्तमाह्यपि हरेः प्रतिहारपाभ्याम् ऊचुः सुहृत्तम दिदृक्षितभङ्गईषत् कामानुजेन सहसात उपप्लुताक्षाः मुनय ऊचुः को वामिहैत्य भगवत् परिचर्ययोच्चैः तद्धर्मिणां निवसतां विषमस्वभावः तस्मिन् प्रशान्तपुरुषे गतविग्रहे वां को वा आत्मवत् कुहकयोः
परिशङ्कनीयः न ह्यन्तरं भगवतीह समस्तकुक्षौ आत्मानमात्मनि नभः नभसीव धीराः पश्यन्ति यत्र युवयोः सुरलिङ्गिनोः किं व्युत्पादितं ह्युदरभेदि भयं यतोऽस्य तद्वाममुष्य परमस्य विकुण्ठभर्तुः कर्तुं प्रकृष्टमिह धीमहि मन्दधीभ्यां लोकानितो व्रजतमन्तरभावदृष्ट्या पापीयसः त्रय इमे रिपवोऽस्य यत्र तेषामितीरितम् उभौ अवधार्य घोरं तं ब्रह्मदण्डम् अनिवारणम् अस्त्रपूगैः सद्यो हरेः अनुचरो उरुबिभ्यतस्तत् पादग्रहौ अपतताम् अतिकातरेण भूयादघोनि भगवद्भिः अकारिदण्डः यो नो हरेत सुरहेलनमप्यशेषम् मा वो अनुतापकलया भगवत्स्मृतिघ्नः मोहो भवेदिह तु नौ व्रजतोरधोधः एवं तदैव भगवान् अरविन्दनाभः स्वानां विबुध्य सदतिक्रममार्यहृद्यः तस्मिन् ययौ परमहंसमहामुनीनाम् अन्वेषणीयचरणौ चलयन् सहश्रीः त्वन्त्वागतं प्रतिहृतौ पयिकं स्वपुंभिः ते चक्षताक्षविषयं स्वसमाधिभाग्यम् हंसश्रियोः व्यजनयोः शिववायुलोलत् शुभ्रातपत्रशशिकेसर शीकराम्बुम् कृत्स्नप्रसादसुमुखं स्पृहणीयधाम स्नेहावलोककलया हृदि संस्पृशन्तम् श्यामे पृथौ उरसि शोभितया श्रिया स्वः चूडामणिं सुभगयन्तमिव आत्मधिष्ण्यम् पीतांशुके पृथुनितम्बिनि विस्फुरन्त्या काञ्च्यालिभिः विरुतया वनमालया च वल्गुप्रकोष्ठवलयं विनतासुतांसे विन्यस्तहस्तमितरेण धुनानमब्जम् विद्युक्षिपत् मकरकुण्डलमण्डनार्ह गण्डस्थलोन्नसमुखं मणिमत्किरीटं दोर्दण्डषण्डविवरे हरतापराध्य हारेण कन्धरगतेन च कौस्तुभेन अत्रोपसृष्टमिति चोत्स्मितमिन्दिरायाः स्वानां धिया विरचितं बहुसौष्ठवाढ्यम् मह्यं भवस्य भवतां च भजन्तमङ्गम् नेमुर्निरीक्ष्य न वितृप्त
தத்ருஷோ முதாகைஹி. மேல இப்பொழுது இந்த தஸ்யாரவிந்த நயனஸ்ய பதாரவிந்தன்னு ஒரு ஸ்லோகம். இது ரொம்ப அருமையான ஸ்லோகம். என்ன இந்த ஸ்லோகத்தினுடைய பாவம்னா, இந்த சனகாதிகள் அக்ஷர பிரம்மனிஷ்டர்கள், எதுக்கும் மயங்காதவர்கள், பூர்வேஷாமபி பூர்வஜாகான்னு எல்லோருக்கும் முன்னாடி உண்டானவர்கள். பிரம்மதேவரே காமத்தினால மோகிச்சவர். அப்பேற்பட்ட பிரம்மபுத்திராளாக இருக்கக்கூடிய இவர்கள் எந்த ஒரு காமச்சேஷ்டைகளுக்கும் லௌகிகமான விஷயத்துக்கும் மயங்காதவர்களாம். சனகாதிகள் பரம பவித்திரமானவர்கள். அப்பேற்பட்டவர்கள் வைகுண்டத்துக்கு இப்படி பகவானை பார்க்க வரும்போது அந்த சமயத்தில் அந்த பகவானுக்கு அர்ச்சனை பண்ண துளசியானது பகவானுடைய திருவடியில் இருக்கு. அந்த திருவடியில் இருக்கிற துளசியோட வாசனை அப்படியே ஒவ்வொரு துவாரமாக தாண்டி இந்த சனகாதிகள் எங்கே இருக்காளோ அவளுடைய மூக்கு வழியாக உள்ள புகுந்து அந்த மனசுக்கிட்ட போனதான். இப்படி உள்ள அந்த வாசனை போன உடனே ஒரு செகண்ட் மயங்கிட்டாலாம் அவர்கள். என்ன சங்கோபம் அக்ஷரஜுஷாமப்பி சித்ததன்வோ. எல்லாத்தையும் வீடு வாசல் மனைவிகள் எதுவுமே வேண்டான்னு இப்படி எல்லாத்தையும் தியாகம் பண்ண அந்த சனகாதிகள் கூட அந்த பகவத் சரணாரவிந்தத்தில் இருக்கிற அந்த துளசி வாசனையில் ஒரு நிமிஷம் சொக்கி போயிட்டார்களாம். அப்படி அருமையான ஸ்லோகம் இது. தஸ்யாரவிந்த நயனஸ்ய பதாரவிந்த கிஞ்சல் கமிஸ்ர துளசி மகரந்தவாயுः அந்தர்கதः ஸ்வவிபரேண சகார தேஷாம் சங்க்ஷோபம் அக்ஷரஜுஷாமபி சித்ததன்வோः தேவா அமுஷ்ய வதனாசித பத்மகோஷம் உத்வீக்ஷ்ய சுந்தரதராதர குந்தஹாசம் லப்தாசிஷः புனரவேக்ஷ்ய ததீயமங்க்ரி த்வந்த்வம் நகாருணமணிஸ்ரயனம் நிதத்யுः பும்சாம் கதிம் மிருகயதாமிக யோகமார்கைः த்யானாஸ்பதம் பகுமதம் நயனாபிராமம் பௌம்ஸ்னம் வபுः தர்ஷயானமனன்யசித்தைः ஔத்பத்திகைः சமக்ருணன் யுதமஷ்டபோகைः குமாராவூச்சுः யோந்தர்ஹிதோ ஹ்ருதி கதோபி துராத்மனாம் த்வம் சோத்யைவ நோ நயனமூலம் அனந்தராத்தஹ யர்ஹ்யேவ கர்ணவிவரேண குஹாம் கதோ நஹ பித்ராணுவர்ணிதரஹ பவதுத்பவேன தம் த்வாம் விதாம பகவன் பரமாத்மதத்வம் சத்வேன சம்பிரதிரதிம் ரசயந்தமேஷாம் யத்தேனுதாபவிதிதைः திருடபக்தியோகைः உத்க்ரந்தயோ ஹ்ருதி விதுः முனயோ விராகாः நாத்யந்திகம் விகணயந்த்யபி தே பிரசாதம் கிம் தூ அன்யதர்ப்பிதபயம் ப்ருவவுன்னயைஸ்தே ஏங்கத்வதங்க்ரிஷரணா பவதः கதாயாः கீர்த்தன்யதீர்த்தயசசः குஷலாரசஜ்ஞாः காமம் பவः ஸ்வவ்ருஜினைः நிரயேஷு நஸ்தாத் சேதோலிபத்யதினு தே பதயோரமேத வாசश्चनः துலசிவத் யதி தேங்க்ரிஷோபாः
पूर्येतनो गुणगणैः यदि कर्णरन्ध्रः प्रादुश्च कर्त्सयदिदं पुरुहूतरूपं तेनेश निर्वृतिमवापुरलं दृशो नः तस्मायिदं भगवते नमयिद्विधेम योऽनात्मनां दुरुदयो भगवान् प्रतीतः। श्रीहरये नमः। इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां तृतीयस्कन्धे जयविजययोः सनकादिशापो नाम पञ्चदशोऽध्यायः। गोपिका जीवनस्मरणम् गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।